இந்த வீடியோவில் பவர்மில்ல வந்து லெவல் செட்ஸ் கிளாம் ஆப்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு மாடல் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கணும்னா அதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு லெவல் கிரியேட் பண்ணிக்காங்க. லெவலில் போனீங்கன்னா லெவல் கிரியேட் பண்ணிட்டு அதில் அக்யூர் பண்ணிக்கலாம். அக்யூர் பண்ணீங்கன்னா அந்த சர்வீஸ் ஃபுல்லாக அதில் அக்யூர் ஆயிரும். இந்த ஆஃப் பண்ணீங்கன்னா அது செலக்ட் பண்ண சர்வீஸ்லாம் ஹெட் ஆயிரும். வேணும்னா ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இது வந்து காமன் திக்னஸ் கொடுக்கும்போது யூஸ் ஆகும். செட்டிங்கில் போய் நம்ம காமன் திக்னஸ் யூஸ் பண்ணோன்னா யூஸ் பண்ணிக்கலாம் லெவல் செட்டில். அப்படி இல்லாட்டி வேற எங்கேயும் யூஸ் ஆகும் அப்படின்னா டூல் பாத்தில் போனீங்கன்னா ஃபினிஷிங்கில் ஒரு சில ஃபினிஷிங் டூல் பாத்தில் கேட்கும் லெவல் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறாப்புல இருக்கும். வந்து பேராமெட்ரிக் ஸ்பைரல் ஃபினிஷிங் போனீங்கன்னா இதில் வந்து லெவல் கேட்குது. இதில் லெவல் கண்ட்ரோல் பண்ணோம்னா அதுக்கு ஏற்றாப்புல டூல் பாத் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நிறைய மாடல் இருந்துச்சுன்னா நம்ம தனித்தனியாக ஹேட் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லெவல் ஆப்ஷன். நீங்கள் பிக்சர் மட்டும் வேறு லெவலில் ஆட் பண்ணணும்னா பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு லெவல் கிரியேட் பண்ணிக்காங்க. அதில் பிக்சர்னு கொடுத்துட்டீங்கன்னா பிக்சர் கொடுத்துட்டு அக்யூர் பண்ணிடுங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அக்யூர் பண்ணிடுங்க. அதில் அக்யூர் ஆகிடுது. ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம் வேணும்னா. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆட் பண்ணது ஈஸியாக செலக்ட் பண்ணுறதுக்கு அது மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்டர் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா அது செலக்ட் ஆகிடும் ஈஸியாக. இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். வயர் ஃப்ரேம் மட்டும் செலக்ட் ஆகுனா வயர் ஃப்ரேம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆகுனா எல்லாமே செலக்ட் ஆகும். சோலோனா இது மட்டும்தான் இருக்கும். இது மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் வேணும்னா அது மாடல் மேலே ரைட் பண்ணினா ட்ரால் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். இதை வந்து இதே மாதிரி மாடலுக்கு ஹேட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல ஹேட் பண்ணாலும் டூல் பாத்தில் வந்து கிரியேட் ஆகும். இப்போ வந்து நான் ஹேட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு டூல் பாத் ஜென்ரேட் பண்ணினாலும் அங்கே ஒரு ப்ரொஃபைல் இருக்குன்னு தெரியும். அதுக்கேற்றாப்புல டூல் பாத் வந்து ஜென்ரேட் ஆயிடும். இங்கே வந்து திக்னஸ் ஆப்ஷனில் எதுவும் கண்ட்ரோல் பண்ணலாட்டி அது வந்து டூல் பாத் ஜென்ரேட் ஆயிடும். திக்னஸ் ஆப்ஷனில் வச்சு கண்ட்ரோல் பண்ணோம்னா அது கிரியேட் ஆகாது. பார்த்தீங்கன்னா மாடலுக்கு ஹேட் பண்ணால் டூல் பாத் ஜென்ரேட் ஆயிடும். திக்னஸ் ஆப்ஷனில் எதுவும் செலக்ட் பண்ணோம்னா அதுக்கேற்றாப்புல இந்த ப்ரொஃபைல் ரன் ஆகும். செலக்ட் பண்ணலாட்டி நார்மலாக ஹேட் பண்ணியிருந்தாலும் மாடலுக்கு எப்படி டூல் பாத் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குமோ அது மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். லெவலும் செட்டு சேம் தான். செட்டு வந்து மேக்ஸிமம் எந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ரிப் மிஷினிங் யூஸ் ஆகும். ரிப் மிஷினிங் போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேட்கும். இந்த இடத்துல வந்து லெவலில் வச்சுருந்தீங்கன்னா ஆட் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு செட் ஆப்ஷன் வந்து ஒன்று கிரியேட் பண்ணீங்கன்னா காமிக்கும். இப்போ செட் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல போனீங்கன்னா அது மாதிரி காமிக்கும். எதுவும் கிரியேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் காமிக்கும். ரிப் மிஷினிங் டூல் பாத்துக்கு அப்புறம் ஒரு சில டூல் பாத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லெவலும் செட்டும் ஓரளவு சேம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கிளாம் வந்து எந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த மாட்டுக்கு நீங்கள் வந்து இந்த சைடு கிளாம் பண்ணியிருக்கிறீ அப்படின்னா அதுக்கேற்றாப்புல ஒரு பவுண்டரி வரைஞ்சிக்காங்க. நான் எக்ஸாம்பிள் ஒரு பவுண்டரி வரைஞ்சிடறேன். கண்ட்ரோலில் பிடிச்சிக்காட்டு இதுக்கேற்றாப்புல மாடலில் போயிட்டு கிரியேட் பிளேன் அப்பர் பிளேன் கொடுத்துட்றேன். இதுலேருந்து எனக்கு கிளாம் வந்து 25 mm ஹைட் இருக்குன்னா 25 mm எவ்வளோ ஹைட் இருக்கோ அதுக்கேற்றாப்புல மூவ் பண்ணிக்காங்க. நான் ரிட்ரைட் ஆகும்போது மாடலில் இடிக்காமல் இருக்கிறக்காண்டி இது மாதிரி கிளாம் கிரியேட் பண்ணிட்டு நார்மலாக இது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கிளாம் கிரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து கிளாமில் வந்து ஆட் பண்ணலை. ஆட் பண்ணாமல் பிளாக் கால்குலேட் பண்ணீங்கன்னா டோட்டலாக அந்த சர்வீஸையும் கால்குலேட் பண்ணிவிட்டு ரா மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். கிளாம்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா கிளாமில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கிளாமில் ஆட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி கிரியேட் கிளாம் கொடுத்தீங்கன்னா அது மாதிரி ஒன்று கிரியேட் ஆகிடும். இந்த சர்வீஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அக்யூர் கொடுத்தீங்கன்னா அதில் அக்யூர் ஆகிடும் கிளாமில். அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம், வேணா ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக் கால்குலேட் பண்ணீங்கன்னா அந்த கிளாம்பை எடுத்துக்காது. இது மாதிரி கிளாம்பு வரைஞ்சிட்டேன் அப்படின்னா டூல் பார்த்து ரிட்ராக்ட் ஆகி போகும்போது அந்த கிளாம்புக்கு ஏற்றாப்புல மேலே ரிட்ராக்ட் ஆகி போகும். டூல் வந்து அந்த கிளாம்லாம் இடிக்காது. அதனால் மேனுவலாக ஒரு பிளேன் வரைஞ்சிக்காங்க கிளாம்பு போட்டிருந்தீங்கன்னா இப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே
கிளாம்ப்காண்டி ரிட்ராக்ட் ஆகி போயிடும். அப்படி இல்லாட்டி நம்ம மேனுவலா செக் பண்றாப்ல இருக்கும். இப்படி கிளாம்ப்காண்டி ஒரு பிளேன் வரைஞ்சு குடுக்குறது தான் சேஃப்டி.